நீங்க தனிப்பட்ட வகையில சேர வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்ததுக்கு என்ன காரணம்? 2 மணிக்கு நான் டெப்டி சிஎம் உதயநிதிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. சரி, வன்னியரசு உள்ள வந்துட்டார், சேஃப்னு நினைக்கிறாங்க. அது சேஃப்னு சொல்ல முடியாது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேரடியா அமைச்சரவையில பங்கேற்க விரும்பலங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிறது விசிகா நெடுநாளா சொல்லிட்டு இருந்த கொள்கை தான். அப்படி இருந்தப்ப நீங்க தனிப்பட்ட வகையில சேர வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்ததுக்கு என்ன காரணம்? இல்லை, நாங்கள் அவங்களோட கூட்டணியே வைக்கலையே. நாங்கள் ஒரு ஆதரவு கேட்டிருக்காங்க, ஆட்சி அமைக்க நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆட்சி அமைக்க ஆதரவு எந்த அடிப்படையில் நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ளே மீண்டும் ஒரு தேர்தல் உடனே வர வேண்டாம், அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை இங்கே வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. 1 வருஷம் இல்லை மேலும் 1.5 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் பிஜேபி இங்கே அவங்க ஹோல்டை பெரிய அளவில் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழலை நாங்கள் தடுத்தாகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு, அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு, அதுதான் திமுகவினுடைய கருத்தாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. திமுக இவ்வளோ லிபரலாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், நாமெல்லாம் ஒரு கூட்டணி, அது நமக்கு ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நாம் இன்றைக்கி 73 சீட்டுக்கு மேலே நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த சீட்டு தாவேக்காவுக்கு எதிராக மக்கள் கொடுத்த இடங்கள் தான். அதனால் நாம் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற கருத்தை அவங்க தரப்பில் யாராவது எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி யாரும் சொல்லலை. அவங்க எங்களை ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் அமைச்சர்கள் கூட யாரும் சொல்லலை. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக ஓகே அதனால் ஒன்றும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன், 2 மணிக்கு நான் டெப்டி சிஎம் உதயநிதிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா தெரிவிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் செகண்டரி சோர்ஸ் வச்சுட்டு தான் வெளியில் டிபேட் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி ஆட்களை யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறதில்ல. தோழர் பிரியனோ, சிவப்பிரியனோ, லட்சுமியோ, நீங்கள் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குதே, இது என்கிட்ட கேட்டால் தானே பிரைமரி சோர்ஸு. உங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு செகண்டரி சோர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கற்பனையை செய்தியாக பரப்புறீங்க. அப்போது எங்கள்கிட்ட டிஎம்கே ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தலைவர் சொல்லலை, அந்த அமைச்சர்கள் சொல்லலை. ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தப்புன்னு அவங்க எந்த சிம்டம்ஸ் எங்கள்கிட்ட காட்டலை. அவங்களுக்கு என்ன பின்னணியில் என்ன நோக்கம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தோழமை கட்சியாக இருந்தோம். நான் இன்னும் சொல்லப்போனால் 2001 2004 வரலாம் அவங்களோட இருந்தேன். 2009 2015 வரலாம் அவங்களோட இருந்தேன். 2016 தேர்தல் முடிஞ்ச பிறகு இதுவரையிலும் அவங்களோட இருந்திருக்கிறேன். நீண்ட பயணம் அவங்களோட நான் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பழியை நாங்கள் சுமந்துருக்குறோம். வேங்கவியல் பிரச்சனைகளையும் சரி, மற்ற பிரச்சனைகளையும் சரி, எல்லாத்துலேயும் நாங்கள் போராடி இருக்கிறோம். போராடுறது உங்களுக்கு தெரியல, யாரும் போராடலன்னு தான் சொல்கிறீங்களே தவிர, அந்த ஆட்சி காலத்தில் அதிகமான போராட்டங்கள் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அது ஆதாரங்களோடு என்னால் காட்ட முடியும். அப்போது தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தந்தது ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான். இப்போ கூட நாங்கள் ஏன் கடைசியாக, இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன் கடைசியாக நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் சேரதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இடதுசாரிகளும் வெளியே நிற்கிறாங்க, திருமாவளவனும் வெளியே நின்னாக்க எந்த நேரத்துலையும் நமக்கு பிரச்சனை. திடீர்னு அவங்க ஆதரவு திரும்ப பெறுனா என்ன பண்ணுறது? ஏன்னா திருமாவளவன் கூட்டணியில் ஆதரவு தந்துக்கிட்டே நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்கிறாரு. இப்போ பிரியன் சொல்கிறாரு, திருமாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னாரு. ஏன் அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதா? நாங்கள் வெறுமனா ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் எங்களை டிட்டாச்சாக இருக்கிறோம், ஏன் டிட்டாச்சாக இருக்கக்கூடாதா? இன்னைக்கு அமைச்சர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் டிட்டாச்சாக இருக்க முடியும். நாங்கள் அமைச்சர்கள் இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்கள் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்குது? மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்க முடியும், அப்படி அரசியல் பண்ண முடியும், அந்த ஸ்டாண்ட் எங்களால் எடுக்க முடியும். அப்படி நாங்கள் டிட்டாச்சாக இருந்து தான் அரசியலும் பண்ண முடியும். நாங்கள் உடனே ஒரு அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு போய் டக்குன்னு ஷிஃப்ட் ஆன உடனே 1-2 நம்ம இணைஞ்சிட முடியாது. அப்படி ஆக முடியாது அது. அப்போ நாங்கள் வெளியில் இருக்கிறோம் ஒரு கட்டத்தில். அவங்க இவங்க வெளியே இருந்தால் நமக்கு ஆபத்து, எப்போ வேணாலும் இவங்க திடீர்னு விட்ரா பண்ணிடுவாங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா, திருமாவளவனே உள்ளே வந்துட்டால் இன்னும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் உள்ளே போகலை. சரி, வன்னியரசு உள்ளே வந்துட்டார், சேஃப்னு நினைக்கிறாங்க. அது சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நாங்கள் கூப்பிட்டு வேண்டாம்ப்பா, நம்ம அமைச்சர் இருக்க வேண்டாம், நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு கூட எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது, அந்த ரைட் இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கு.
அப்போ அதனால் இன்னும் கூட நம்ம அதை சொல்ல முடியும். நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் கட்சி நடத்தினா தான் உங்களுக்கு தெரியும். கட்சி நடத்தி பாருங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து பேசக்கூடாது. ஒரு கட்சியை உருவாக்கி கட்சியை நடத்தும் போது தான் அந்த டிப்ளமசிலாம் தேவைப்படும். இது ஒரு வகையான டிப்ளமசி. இது இல்ல இயல்பா அந்த கேள்வி வருந்தானே. இப்ப ஒரு இயல்பா வருங்கிறதுக்காக தான் நான் பதில் சொல்றேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.